இருக்கிற சிகிச்சை முறையிலேயே மிக அருமையான சிகிச்சை முறை இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக. அப்படி இருந்தும் இதுக்கு ஏன் வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு உரிய அங்கீகாரம் இது வரைக்கும் இல்லை? கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குங்க சார். ஆக்சுவலி நிறைய டாக்டர்ஸ்க்கே கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் தான். அவங்க சில பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து டாக்டர்ஸோட அசோசியேஷன் இருக்குது இல்லைங்களா, அவங்க யாருமே வந்துட்டு இதை வளர விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிவரையே எடுத்துக்கோங்களேன். லிவருக்கு எவ்வளோ மெடிசன் கொடுக்குறோம். ஒரு ஃபேட்டி லிவர் எடுத்துக்கோங்களேன். ஃபேட்டி லிவர் இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் தான். அது வந்து ஒரு சாதாரணமாக டாக்டர்ஸ்டே சரியாக போயிடும், ஒன்றும் பெருசாக இதை நீங்கள் இது பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம் சொல்லிடும். ஆனால் அந்த ஃபேட்டி லிவரே அக்குபங்க்சர் சரி பண்ணும். அப்போ இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போனீங்கன்னா சிரோசிஸ் அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் போயிட்டே இருக்கும் லிவர். இப்போ அந்த லிவருக்கு வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் கடைசியாக? டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்க. எத்தனை கோடியோ அதுக்கு வேணும். அப்போ அது வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியுன்ற பட்சத்தில் அந்த கோடி எப்படி நான் வந்து இதை டாக்டர்ஸுன்னு தப்பாக நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தால் கூட மெடிசன், இப்போ சுகரே கூட பார்த்தீங்கன்னா மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். யாருக்கு தான் சுகர் குறைஞ்சிருக்கு இல்லை பிபி குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் அக்குபங்க்சர் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வித்தவுட் மெடிசன் கண்ட்ரோலுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலைன்னா என்ன ஆகும்? அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து அக்குபங்க்சரை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கும்போது கூட இது சப்போர்ட் தான் பண்ணும். இப்போ நீங்கள் சுகருக்குன்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே அப்ரப்டாக நீங்கள் அந்த மெடிசனை நிறுத்துங்க, அப்போ தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேரோட சந்தேகம் இப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் மெடிசன் எடுக்கிறேன், இன்சுலின் போடுறேனே, எனக்கு நான் எப்படி இதில் வர முடியும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் அதோடையே வாங்க, அதோடையே ட்ரீட்மெண்ட் எடுங்க. இது சப்போர்ட் தான் பண்ணும் கண்டிப்பாக அலோபதிக்கு. அதனால் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுட்டே வந்தோன்னா கரெக்டாகிடும்.